ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சோல்ஜருக்கு இருக்க ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா பெரிய இஷ்யூ பிரச்சனை நிறைய இருக்குது. ஆனால் பெரிய இஷ்யூ என்னன்னா லீவு. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த சிண்டூர் வார் இது வரப்போய் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா, நிறைய பேர் அவர் டியூட்டிக்குள்ளே அந்த டைம் முடிஞ்சு லீவுக்கு ரெடியாக இருக்கும்போது இந்த பிரச்சனை ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் லீவு கிளம்பியிருந்தாங்க, லீவு வீட்டுக்கு போய் சேர்ந்து தான் இந்த பிரச்சனை ஆச்சு. லீவ்லேருந்து நேராக ரிட்டன் அவர் யூனிட்டுக்கு வந்துட்டான். ஓகேவா? இந்த சுச்சுவேஷனில் ஒவ்வொரு சோல்ஜருக்கு வீட்டில் எவ்வளோ ப்ராப்ளம் அது யாராலும் சொல்ல முடியாது. சிலவங்களுக்கு அப்பா அம்மா ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு எல்லாம் நல்லா இருக்கும், பேக்ரவுண்டு அவங்களுக்கு கூட ஓரளவு தாக்கு பிடிச்சிடலாம். சொந்த காலில் நிற்கவங்களுக்கு, ஓகேவா, நான் என்னையும் சேர்த்தான்னு சொல்லி சொந்த காலில் நிற்கவங்களுக்கு நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு சுவிட்சு போர்டு, ஒரு மண்ணை வெட்டணும், லைட்டாக மண்ணொட்டி ஆகிடுச்சு. அதுவும் எந்த எக்ஸாம்பிள் தான் சொல்லி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம போனால் தான் நடக்கும். அப்போ இது போக ஹாஸ்பிட்டல், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு யாரையாவது கூட்டின்னு போகலான்னு இருக்கோம் வீட்டில். நான் லீவ் வரும்போது கூட்டின்னு போவோம், வரேன் என்னான்னு. ஆனால் லீவு போக முடியலை, ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் நிறைய இருக்கணும். ஓகேவா? நான் நார்மல் சுச்சுவேஷன் சொன்னேன், நிறைய சொல்ல முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும், நிறைய கிரிட்டிக்கல் லெவலில் இருக்கும். ஓகேவா? இது இனி எப்போ கிளியர் ஆகணும்னு தெரியல. சிண்டூர் வார் இப்போ நார்மலுக்கு வந்திருக்கு. இனி இதெல்லாம் கிளியர் ஆகி அந்தந்த டிப்ளாய்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு ஆளர் லீவ் பண்ணி அப்போ தான் ஒவ்வொரு சோல்ஜருக்கு லீவ் வர ஸ்டார்ட் பண்ணணும். அதனால தான் இப்போ எல்லாரும் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க, கடவுளே லீவ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா லீவ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு, டோட்டலாக A to Z, ஆர்மி, பேராமிலிட்ரி, டோட்டலாக. ஓகேவா? அதனால் நெக்ஸ்ட் ப்ரேயர் நம்ம லீவுக்கு எல்லோரும் வீட்டை பார்க்கணும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் பார்க்கணுன்னு ஏக்கத்தில் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக இருங்க, நல்லா சாப்பிட்டு உடம்போல பார்த்துருங்க. பாய், ஜெயஹிந்த்.